Hello students, welcome back to my channel. நம்ம output based questions தான் பார்த்துட்டு வரோம். இது question number 5. ஓகேவா? இங்கே கேட்டிருக்க question ரொம்பவே சிம்பிளான question, 3 mark questions-ஆக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நெஸ்டட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து பாப்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் 1.5 மார்க்கு, இதுக்கும் 1.5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்க்கிங் ஸ்கீம். ஓகேவா? அப்போ நம்ம எழுதுகிற ஒரு சிங்கிள் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் 1.5 எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணாலும் அவுட்புட் பேஸ் கொஷின்ஸில் வந்து மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரெடிக்ட் அவுட்புட் கொஷின்ஸை டச் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஆர்ச்சைஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின்ஸு உங்களுக்கு ஈஸியாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணுங்கள், உங்களோட விஷயம். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் கொஷின். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வேரியபிள் தான். ஸோ இதை நீங்கள் கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது 0th பொசிஷனில் இருக்குது, இது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, அண்ட் செகண்ட் பொசிஷன் சொல்லி ஒவ்வொரு பொசிஷன்லேயும் இது வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த லிஸ்ட்லேருந்து ஜஸ்ட்டு செகண்ட் பொசிஷனை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ரைட்? அப்போ செகண்ட் பொசிஷனில் நமக்கு என்ன இருக்குது, 7, 8, 9ன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? பாப்போட ரோல் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும்தான் பார்ப்பணும். லாஸ்ட் எலமெண்ட்றது டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் தான் பார்ப்பணும். அப்போ இங்கே லாஸ்ட்டாக என்ன எலமெண்ட் இருக்குது, 9ன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? அப்போ 9 தான் பார்ப்பணும். ஸோ பாப்போட இன்னொன்று மெயினான ரோல் என்ன அப்படின்னா, எந்த எலமெண்ட்டை பாப் பண்ணியிருக்கோமோ அதை தான் டிஸ்பிளே பண்ணி காட்டும். நான் இதை தான் பாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் காட்டும். அப்போ பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் அது எது பாப் பண்ணிச்சோ அந்த எலமெண்ட்டை தான் பிரிண்ட் பண்ணும். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது எந்த எலமெண்ட்டை பாப் பண்ணிச்சோ அதுதான். ஸோ அந்த வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகிட்டு நம்மளுக்கு ரிமூவ்டு அண்டர்ஸ்கோர் எலமெண்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஃபைனலாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த எலமெண்ட்டை பாப் பண்ணிச்சோ அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த எலமெண்ட் பாப் பண்ணிச்சோ அந்த எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 9ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கொஷின் நம்பர் நம்ம கரெக்டாக போடணும். கொஷின் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு செகண்டில் ஏன்னு சொல்லி போடணும். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. 29 ரோமன் லெட்டர் 2 ஏன்னு சொல்லி போட்டுட்டு 9ன்னு சொல்லி எழுதுனா மட்டும்தான் கரெக்டாக 1.5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? இது நம்மளோட செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஏல ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், பியில் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், சின்னு ஒரு லிஸ்ட்டு, எம்டி லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அப்போ இங்கே ஏல என்ன இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5ன்னு இருக்குது. சரிங்களா? விஏஎல்ல ஃபஸ்ட் டைம் ஃபார்மில் பைட்ரேட் ஆகும்போது 1ன்னு இருக்கும். இப்போ போய் செக் பண்ணுவோம். பியில் நமக்கு என்ன இருக்குது, 3, 4, 5, 6ன்னு இருக்குது. சரியா? பி நாட் இன், ரைட்? நாட் இன் பி. அப்போது இங்கே என்ன ஆகும், ஃபஸ்ட் இந்த இடத்துல விஏஎல்ல 1ன்னு இருக்கும். 1 நாட் இன் பியான்னு பார்க்கும். ஆமாம். அப்போது சியில் போய் அப்பன் பண்ணிடும். ரைட்? நெக்ஸ்ட் டைம் பிஏஎல்ல 2ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் ஃபார்மில் பைட்ரேட் ஆகும்போது பியில் போய் செக் பண்ணோம். நாட் இன் பியான்னு சொல்லி செக் பண்ணோம். ஆமாம். ஸோ 2 வந்து அப்பன் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு 1, 2ன்னு சொல்லி அப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் ஃபார்மில் பைட்ரேட் ஆகும்போது 3 ஆகும். 3 நாட் இன் பியா, நோ, 3 இஸ் தேர். அப்போ விட்டுரும். நெக்ஸ்ட் டைம் வந்து விஏஎல் என்ன இருக்கும், 4th டைம் ஹைட்ரேட் ஆகும்போது 4 நாட் இன் பியான்னு பார்க்கும். எஸ். அப்போது அப்பன் ஆகாது, வெளியில் வந்துடும். அப்போ 1 and 2 மட்டும்தான் சியில் கொண்டு போய் அப்பன் பண்ணி இருக்கும். அப்போ நமக்கு சின்ற வேரியபிளில் ஸோ இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். ரைட்? ஃபைனலாக ஃபுல் ஃபார் லூப்பும் 4th பிளேஸ் வரைக்கும் ஹைட்ரேட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட அவுட்புட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு அவுட்புட்டு இது மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்? அப்போ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, கொஷின் நம்பர் 29 செகண்டில் பியில் ஆன்சர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1, 2ன்னு சொல்லி எழுதணும். அப்படி எழுதினாட்டா ஆன்சரும் கரெக்டுன்னு சொல்லி மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸு கொஷின் நம்பரையும் இந்த ஆப்ஷன்ஸு இந்த பி அப்படின்றத எழுதாமலே ஆன்சர்ஸ் எழுதுவாங்க. ஸோ எந்த கொஷின்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால மேபி ஸ்டாஃப் மார்க் குறைப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். 29 செகண்டில் பி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆன்சர் இது தான் அப்படின்றப்போ 1.5 மார்க் ஈஸியாக கிடைக்கும்.